நெக்ஸ்ட் போடலாமா? நெக்ஸ்ட் இஷ்யூ போலாமா? கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஓகே. அடுத்து இபிஎஃப்ஓ. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் சோஷியல் செக்யூரிட்டி. சோஷியல் செக்யூரிட்டினா என்ன? உங்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு வேலையில நிறைய விஷயங்கள்ல கவர்மெண்டோட பாதுகாப்பு சோஷியல் செக்யூரிட்டி. வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஸ்டாப் ஒர்க்கிங்? நீ வந்து ஒர்க் பண்றதை விட்டுட்ட அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? வென் யூ ஒர்க் யூ கெட் பெய்ட், யூ பே டாக்ஸஸ், யூ சேவ். நீ ஒர்க் பண்ணாதான் உன் கையில காசு இருக்கும், அப்பதான் டாக்ஸ் பே பண்ணுவேன், மிச்சத்தை வந்து நீ சேவ் பண்ணி வைக்குவ. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் ஸ்டாப் ஒர்க்கிங் ஈவென்ச்சுவலி டியூ டு ஏஜ் ஆர் ஹெல்த். வயசாயிடுச்சு இல்ல உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா ஒர்க் பண்ண நிறுத்திடுவோம். அப்போ அந்த இடத்துல வந்து சோஷியல் செக்யூரிட்டி இஸ் த மணி யூ நீட் டு லிவ் ஆஃப்டர் யுவர் ஏர்னிங்ஸ் ஏர்ன்ட். உன்னோட ஏர்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் வந்து என்னது சோஷியல் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மணி கிடைக்கும் உங்களுக்கு. வாட் இஸ் இபிஎஃப்ஓ? இபிஎஃப்ஓனா எம்ப்ளாயீஸ் ப்ரொவைடட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இது ஒரு அமைப்பு. இட் மேனேஜ் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் ஃபார் இந்தியன் ஒர்க்கர்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு பங்கு வந்து என்ன செய்ய எடுத்து வைக்கப்படும். அதுல வந்து உங்களுக்கு பென்ஷனா வந்து வேலை ஏஜுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒர்க்கர் எம்ப்ளாயர். சரிங்களா? எம்ப்ளாயர்னா வேலை கொடுக்குறவங்க, ஒர்க்கர்னா நீங்க வேலை செய்யறவங்க. என்ன செய்வாங்க? எவ்ரி மந்த் சேலரி கட் உங்களுக்கு வந்து சேலரி வந்து சில எடுத்து வைப்பாங்க. எம்ப்ளாயர் மேட்ச் ஸ்பெஷல் அக்கௌண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல இருந்து ஒரு காசு கொடுக்கப்படும். இது வந்து இன்குபேஷன் இருக்கும். ஓவர் தி இயர்ஸ் மணி க்ரோஸ். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அதுல சேர்ந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அவுட்ஃப்ளோமெண்ட் ரிட்டர்மெண்ட் பெய்ட் அவுட் அஸ் பென்ஷன். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகை வந்தோடனே உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு 10,000 15,000 சொல்லி உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அதை வச்சு நீங்க வாழ்ந்துக்கலாம். வை வி நீட் இட் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, என்ஃபோர்சஸ் சிஸ்டமேட்டிக் சேவிங், ப்ரொடெக்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் ஃபியூச்சர்ஸ். இப்போ காலம் ஃபுல்லா ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்ப அது வந்து உங்க அந்த கம்பெனியோட தார்மீக கடமை. சரிங்களா? அதான் இபிஎஃப் வந்து பண்ணுது. பாருங்க, இபிஎஃப்ஓ 2.0 அப்கிரேட். சரிங்களா? இதுல வந்து இபிஎஃப்ஓ 2.0க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா இதுல வந்து 123 டிஃபரெண்ட் ரீஜனல் டேட்டா பேஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு ரீஜனுக்கு தகுந்த மாதிரி டேட்டா பேஸ், தமிழ்நாடு அது அப்படி ஆந்திரா கர்நாடகான்னு சொல்லிட்டு. ரேம்பண்ட் ப்ராப்ளம்ஸ் ட்ராக்கிங் கண்ட்ரிபியூஷன்ஸ். எங்களை யார் என்ன கண்ட்ரிபியூட் பண்றாங்கன்னே தெரியாது. டிலேட் இன்ட்ரெஸ்ட் வட்டி வட்டி வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ரொம்ப இதாக இருந்துச்சு. ஹார்ட் ஃபார் ஒர்க்கர்ஸ் டு செக் பேலன்ஸ். பேலன்ஸ் எவ்வளோன்னு செக் பண்ண முடியாது. ஏன்னா உங்க தொகை இருந்துச்சா அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஏதாச்சும் பிளான் பண்ணலாம்ல. அந்த மாதிரி இபிஎஃப்ஓ 2.0 வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. ஒன் சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டேட்டா பேஸ் எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துல சென்ட்ரலைஸ்டா ஒரு டேட்டா பேஸ் கொண்டு வந்தாங்க. ரியல் டைம் ட்ராக்கிங் வந்து அவைலபிளா இருந்துச்சு. கிளியர் விசிபிலிட்டி இருந்துச்சு ஃபார் எலிஜிபிள் வித்ரால்ஸ். சரிங்களா? குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டை. ஃபுல்லி டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டமா மாறுச்சு இபிஎஃப்ஓ 2.0ல. ஸ்கேல் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஃபார்மல் செக்டர் கம்மி தான், இன்ஃபார்மல் தான் அதிக பேர். சரிங்களா? டோட்டல் இந்தியன் ஒர்க்கர்ல 60 கோடி பேர் வந்து எனது இன்ஃபார்மல் தான் இருக்காங்க. மோர் தென் 3/4 ஆஃப் ஆப்ரேட் இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர் வித்வுட் சேஃப்டி நெட். அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இந்த மாதிரி சேஃப்டி எல்லாம் கிடைக்காது. பென்ஷனோ அது இது இருக்காது. அவங்க அன்னைக்கு அன்றாட காட்சிகள்னு சொல்லுவாங்க, அன்றாட கூலிகள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அன்னைக்கு வேலைக்கு போனா உங்களுக்கு வந்து இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்பெக்டிங் 2.5 crore gig workers to enter the system soon. கிக் ஒர்க்ஸ்னா ரேபிடோ, ஸ்விக்கி இவங்கெல்லாம் வந்து திருப்பி உள்ள வர போறாங்க. எங்களுக்கு பார்ட் டைம் ஒர்க் பண்றவங்க எல்லாமே வந்து 2.5 கோடி பேர் வந்து இனியும் உள்ள வர போறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு நம்ம இந்தியால. ஸோ இபிஎஃப்ஓ 3.0 வந்து கவரிங் ஆல் ஒர்க்கர்ஸ், எல்லா ஒர்க்கரும் வந்து கவர் பண்ணப்படும். நெக்ஸ்ட் பிக் ரிஃபார்ம் ஆஃப் எய்ம் டு கவர் ஆல் இந்தியன் ஒர்க்கர்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் கான்ட்ராக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து கிக் ஒர்க்கர்னு சொன்னேன்ல உங்களுக்கு, ஜொமேட்டோ இவங்கெல்லாம் வந்து இப்போதைக்கு உள்ள இல்ல. இனி வருங்காலத்துல இபிஎஃப்ஓ 3.0ல வந்து யார் யார் ஒர்க் பண்றாங்களோ எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர போறாங்க இதுக்குள்ள.
ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் வந்து கான்ட்ராக்ட்ஸ் சொல்லுவாங்க. அன்ஆர்கனைஸ் ஒர்க்கருக்கு வந்து நோ கான்ட்ராக்ட்ஸ். கிக் வந்து ஷார்ட் டேர்ம் தான். சரிங்களா? நீங்க ஒர்க் பண்ணும்போது பிளாட்ஃபார்ம் வந்து ஆப் பேஸ்ட் யூபர், ஓலா எல்லாமே. பிஓஸ்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வர போறாங்க. பாருங்க, இந்த யூனிவர்சல் பென்ஷன் கவர் அப்படின்னு ஒன்று இருக்கு. கரண்ட்லி இபிஎஃப்ஓ ஒன்லி அலோஸ் ஒர்க்கர் எம்ப்ளாயர் கண்ட்ரிபியூஷன். ஒர்க்கருக்கும் எம்ப்ளாயருக்கும் வந்து கண்ட்ரிபியூஷன் இருக்கும் அதுல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இபிஎஃப்ஓ வில் அலோ த வேரியஸ் சோர்சஸ். இப்பதான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து உள்ள கொண்டு வர போறாங்க. ஸோ இப்போ வந்து பென்ஷன் போர்ட், இந்த பென்ஷனுக்குள்ள யார் யார் கண்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒர்க்கர்ஸ். நீங்க வந்து வேலை செய்யறதுனால உங்களுக்கு வரக்கூடிய ஏர்னிங்ஸ்ல இருந்து ஒரு பாதி போகும், பர்சனல் ஏர்னிங்ஸ்ல இருந்து. அடுத்து எம்ப்ளாயர்ஸ், உங்களுக்கு வேலைக்கு கொடுக்குறாங்கல்ல, அது எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். இந்த இடத்துல வேலை செஞ்சீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் இருக்கும், உங்களுக்கு அலவன்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் வந்து உங்க பென்ஷன், அந்த கம்பெனி வந்து பென்ஷனுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து லோ இன்கம் சப்போர்ட். சரிங்களா? கம்மியான பிலோ பவர்ட்டி லைன் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒர்க்ல இருந்தீங்க அப்படின்னா அது காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தகவல் வந்து அவங்க வந்து போடுவாங்க. அக்ரிகேட்டர்ஸ் ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ் வந்து உபர், ஸ்விக்கி, அவங்களும் என்ன செய்யணும், அவங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு சில தொகையை வந்து கொடுக்கணும். அது சிஎஸ்ஆர் ஃபண்ட், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட். இப்போ பெரிய பெரிய அம்பானி, அதானி, ரிலையன்ஸ், இவங்க எல்லாம் என்ன செய்யணும், மக்களோட நல்லதுக்காக சில விஷயங்கள். ஏன்னா அவங்க லாபம் மட்டுமே சம்பாதிக்க கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு தார்மீக கடமை இருக்கு. சரிங்களா? மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ல அவங்க கண்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. 1000 கோடி அந்த மாதிரி கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்ல இருந்து சிலது வந்து என்ன செய்வாங்க, கண்ட்ரிபியூட் பண்ணணும். அடுத்து வந்து வெல்த் பில்டிங் என்ஜின். இது வரைக்கும் புரிஞ்சா? யாருக்காச்சும் புரியாம இருக்கா? ஓகேவா? அது பாருங்க, வெல்த் பில்டிங் என்ஜின், ஒர்க்கர் கண்ட்ரிபியூஷன் வருமா? அடுத்து இன்வெஸ்டட் இன் கவர்மெண்ட் பேக்டு செக்யூரிட்டிஸ். இப்போ இதுல இருந்து வரக்கூடிய விஷயத்தை வந்து என்ன செய்வாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல போடுவாங்க. அதுல இருந்து எனக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். சூஸ் மந்த்லி பென்ஷன், சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் ஒரு காம்பினேஷன். ரிட்டைர்மெண்ட் அவுட்புட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பர்சனலைஸ் டேஷ்போர்ட் ட்ராக்ஸ் யுவர் ரியல் டைம். உங்களுக்கு டேஷ்போர்ட் இருக்கும், உங்களுக்கு எவ்வளவு வந்து வந்துட்டு இருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துட்டு இருக்கு, எல்லாமே நீங்க பார்க்கலாம். இப்போ இதுல வந்து குளோபல் மாடல்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கப்பூரோட ஃபண்ட் இருக்கு, இந்தியாவோட இபிஎஃப்ஓ இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க வந்து கண்ட்ரிபியூஷன் ரேட் பாத்தீங்கன்னா 20% ஆஃப் சேலரி. இதுல வந்து சிங்கப்பூர் மாடல் வந்து நீங்க எவ்வளவு சம்பாதிச்சா 20% வந்து என்னது பென்ஷனுக்கு போயிடும். இங்க வந்து இந்தியாவில் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும், இங்க எவ்வளவு இது வந்துங்கிறது கம்பெனிக்கும் உங்களுக்கு உள்ளது. கண்ட்ரிபியூட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து சிங்கப்பூர்ல ஒர்க்கர், எம்ப்ளாயர், கவர்மெண்ட் 3 பேரும் சேர்ந்து இது பண்ணுவாங்க. இங்க வந்து இவங்களும் இருப்பாங்க. இங்க ஆட் அக்ரிகேட்டர்ஸ். அக்ரிகேட்டர்ஸ்னா என்னது, அந்த கிக் ஒர்க்கர்ஸ்ல வந்து உபர், ஓலா, இவங்க எல்லாம் சேர்ந்து கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப் டு 6%. சிங்கப்பூர்ல பொறுத்த வரைக்கும். இங்க கவர்மெண்ட் பேங்க் செக்யூரிட்டிஸ்ல வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இது பண்ணுவாங்க. யூசர்ஸ் பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட், ஹவுசிங், ஹெல்த் கேர் இது இருக்கும். ஸ்ட்ரிக்ட்லி ரிட்டையர்மெண்ட் பென்ஷன். இங்க வந்து என்னது, பென்ஷனுக்காக மட்டும்தான். இங்கெல்லாம் இடையில எடுத்துக்கலாம், ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும், ஹவுசிங்காகவும், ஹெல்த் கேருக்காகவும் சிங்கப்பூர் சிபிஎஃப்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் காசு, சிங்கப்பூர்ல வேலை செஞ்சிருந்தீங்க அப்படி சொன்னா. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இதாகும். நீங்க ஃபிளெக்சிபிலிட்டி பாத்தீங்கன்னா ஹை, நீங்க எப்ப வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம். இங்க வந்து பிளான்டா இருக்கும். பாருங்க, ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் கவரேஜ் ஆஃப் கிக் ஒர்க்கர்ஸ். இதுல வந்து கிக் ஒர்க்கர்ஸ் வந்து பண்ணப்பட்டிருக்கு. கிக் ஒர்க்கர்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஸ்விக்கி இதெல்லாம் ஒர்க் பண்றவங்க கிக் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க. இங்க வந்து சிங்கிள் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் வந்து ஃபாலோஸ் த ஒர்க்கர் அக்ராஸ் ஆல் ஜாப். யூஏஎன் சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்கப்படும். அது வந்து எல்லா வேலை போறவங்களுக்கும் அது வந்து கொடுக்கப்படும். இட் லிங்க்ஸ் ஒன் யூஏஎன் டு மல்டிபிள் எம்ப்ளாயர்ஸ் சைமல்டேனியஸ்லி. சரிங்களா? எல்லாமே வந்து ஒரு அக்கௌண்ட்ல வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஹலோ, ஃபிளெக்சிபிள் தேர்ட் பார்ட்டி என்ஜிஓ கோ கான்ட்ரிபியூஷன். இதுல வந்து என்ன செய்யலாம், மற்றவங்களும் வந்து கண்ட்ரிபியூஷன் பண்ணிக்கலாம் உங்களோட இதுல. The code on social security brings gig and platform workers into the net. சரிங்களா? இந்த கோட் வந்து என்ன செய்யுது, எல்லாத்தையும் வந்து ஒரு சேர கொண்டு வர ஹெல்ப் பண்ணுது. அக்ரிகேட்டர் மஸ்ட் கண்ட்ரிபியூட் 1 to 2% ஆஃப் ஆனுவல் டர்ன் ஓவர். சரிங்களா? இதுல வந்து உபர், ஆலோலாம் என்ன செய்யணும், அவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர்ல இருந்து 1%, 2% இந்த மாதிரி பென்ஷனுக்காக செலவு பண்ணும் அவங்க. ஸ்ட்ரிக்ட்லி கேப்டு அட் 5% ஆஃப் அமௌண்ட் பேபிள் டு த ஒர்க்கர். சரிங்களா? அட்லீஸ்ட் வந்து 5% எவ்வளவு பே பண்றீங்களோ அதுல இருந்து 5% வந்து என்ன செய்யணும், இந்த பென்ஷன் ஸ்கீம்ல வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி
பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், பில்டிங்லயும் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதுல வந்து 3.5 கோடி மக்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வச்சு பாத்தீங்கன்னா, இதுல வந்து டெடிகேட்டட் டாக்ஸ் கலெக்டட் ஃப்ரம் த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகலி மீன் ஃபார் த ஒர்க்கர் வெல்ஃபேர். செஸ்ன்னு ஒன்று கூட போறாங்க. இப்போ வந்து டாக்ஸ் செய்யறாங்களா, அதுல செஸ் டாக்ஸ்னு ஒன்று இருக்கு. சரிங்களா, செஸ் வந்து அதுக்குன்னு இந்த மாதிரி ஒர்க்கர்ஸோட நலனுக்காகவே ஒரு டாக்ஸ் கொண்டு வர போறாங்க. இப்போ வந்து நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குல்ல, அந்த டாக்ஸ், அந்த லேர்னிங் டாக்ஸ், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்ஸ்ல வந்து என்ன செய்ய போறாங்க, இதை ஆட் பண்ண போறாங்க. Net cess collection exceed 70,000 crore will now be channeled away from the unstructured welfare directly into the structured portable pension benefit. ஸோ 70,000 கோடி ரூபா செஸ் கலெக்ட் பண்ணி அது வந்து என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களோட சேலரியில வந்து கிரெடிட் பண்ண போறாங்க. பார்ட் ஆஃப் இதுல அவங்க பென்ஷனுக்காக வரக்கூடிய இதுல. So இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து செய்ய போறாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபேமிலி அண்ட் சர்வைவல் பென்ஷன்ஸ், இப்போ வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒர்க் பண்றவங்க, அவங்களோட பென்ஷன் வந்து என்ன செய்யும், அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஸ்போர்ட்ஸுக்கும் வரும். வாட் ஹேப்பன்ஸ் இப்போ ஒர்க்கர் பாசஸ் அவே, த ஸ்கீம் ப்ரொடெக்ட் ஸ்போர்ட்ஸ், சில்ட்ரன், ஆர்ஃபன்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. பூல்டு ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் வந்து கொண்டு வர போறாங்க. ஆக்சுவரியல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. யூசிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டு கேரண்டி த ஃபண்ட் இஸ் கான்ஸ்டன்ட்லி பேலன்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ஹேவ் மணி ஃபார் ஆல் பெனிஃபிஷரி. சரிங்களா, இப்போ கணக்கெல்லாம் பண்ணி அதுல இருந்து எனக்கு எப்பவுமே வந்து வர மாதிரியும் அவங்க பண்ண போறாங்க. ஸோ இபிஎஃப்ஓ 3.0 என்ன வரப்போகுது, மேனேஜ் ரிட்டையர்மெண்ட் சேவிங் ஃபார் இந்தியன் ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் கொண்டு வரப்பாங்க. இது எல்லா ஒர்க்கரும் ஃபார்மலும் அன்ஆர்கனைஸ் செக்டர்லையும் உள்ள கொண்டு வர போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஃபார் கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்ல கொண்டு வர போறாங்க. அன்லாக்ஸ் மல்டிபிள் கண்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ள கொண்டு வர போறாங்க. பவர்ட் பை சிபிஎஸ் டெக்னாலஜி பேக்டு பை த கோட் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி. சரிங்களா, why is social security vital for every workers, not just formal employee? What happens to the society when 60 crore people retire with dignity? எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, 60 கோடி மக்கள், அவங்க எல்லாமே ரிட்டையர் வந்து ஒரு டிக்னிட்டியோட ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லலாம். இன்ட்ரெஸ்டா இருக்கா இந்த ரெண்டு இஷ்யூ புரிஞ்சா? ஓகேவாமா?